பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். ஆமென். எப்போ நீ கூப்பிடுறீங்களோ அப்போல்லாம் நீ தேவன் மறு உத்தரவு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாருங்க. வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது அவர்களை நோக்கி கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர் பேசும்போதே நான் கேட்பேன். இருதயத்தின் வேண்டுதலாம் அருள் செய்கிற தேவன் நீங்கள் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாருங்க. அவர் ஏசாயால இன்னொரு வசனம் சொல்லுது, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், நான் மறு உத்தரவு, கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார், நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி. என்னென்னலாம் உங்களை குற்றப்படுத்தினாங்களோ, உங்களை காயப்படுத்தினாங்களோ, உங்கள் நுகத்தடி எல்லாம் கர்த்தர் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு, விரல் நீட்டி உங்களுக்கு சொன்ன எல்லா அபத்தமான காரியம் எல்லாவற்றையும் வாழ்க்கையிலிருந்து அகற்றி ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாருங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. மனுஷனை நோக்கி நமக்கு எப்போ கூப்பிட்டாலும் அவங்க வர்றதுக்கு ரொம்ப சந்தேகமான விஷயம். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு தண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 91:15 என்ன சொல்லுதுன்னா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். எப்போ ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் தேவை வந்தால் மனுஷன்கிட்ட போய் நிற்காதீங்க, கர்த்தர்கிட்ட போய் கேளுங்க. அவர் கூப்பிடும்போது உடனே மறு உத்தரவு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆபத்தில் கர்த்தரே உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்துகிற தேவன் உங்களோடு இருக்காரு. இன்னைக்கு கர்த்தர் கூட பேசுகிறாங்க. எந்த விஷயம் உங்களுக்கு தேவை, எந்த பாடுகள், எந்த உபத்திரங்கள், என்ன தேவை இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவனை நோக்கி கூப்பிடுவாங்க. மறு உத்தரவு சொல்லுங்க. அவரை நோக்கி கூப்பிட அவரை பார்த்தவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உடனே மறு உத்தரவு கொடுத்து நீங்க எப்போ என் பிள்ளை கூப்பிடுவாங்கன்னு காத்துட்டு இருக்க தேவன், கர்த்தாவே எனக்கு இறங்கும், ஐயனே எனக்கு காப்பாற்று ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, இயேசுவே இன்னைக்கு ஒரு வார்த்தை கூப்பிட்டு பாருங்க, அவர் உடனே மறு உத்தரவு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்கள் தேவையெல்லாம் சந்திப்பார், உங்கள் பிரச்சனையெல்லாம் மாற்றி போடுவாருங்க. எல்லா நாமத்துக்கும் மேல நாம இயேசு கிறிஸ்து நாமம் இருக்கு. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இப்போ காலம் தாழ்த்தி போல இயேசுவேன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்கன்னா அவர் உடனே உங்களுக்கு இறங்கி மறு உத்தரவு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க தயாராக இருக்காரு. கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் என்று இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு தந்தாரு. அந்த வாக்கை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். God bless you.